வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஞ்சான் தமிழன். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப நாளாக தான் இருக்குது. என்னென்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். சில லாஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் எங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் எங்களுக்கு சில பூச்சிங்கெல்லாம் கடிச்சதுனால எங்களால் கேம்பிங் வீடியோ இவ்வளோ நாள் பண்ண முடியல. அதனால் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபாரஸ்ட்டில் தண்ணியே இல்லாதனால நம்மளால் கேம்பிங் வீடியோ இப்போதைக்கு சமீபத்தில் பண்ண முடியாது. அதனால சில விஷயத்தினால நம்ம கொஞ்சம் ட்ராக் நம்ம இந்த டைம் மாற்றிருக்கோம். நம்ம என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய இதுவும் நம்ம ட்ரெக்கிங் தான் வந்திருக்கோம். பர்வதமலை இந்த டைம் பர்வதமலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பர்வதமலையில் என்னுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறது தான் பர்வதமலை. இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே வர வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ தான் இன்னும் இந்த வழி தான் நல்லா மேலே போகணும். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது, அதை சொல்லிடலான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் நமக்கு. இங்கே உள்ளே வரணும்னா நமக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும். இன்னொன்று வந்து டைமிங் ரொம்ப காலையில் 8 மணிலேருந்து மதியம் 1 o'clock. நாங்கள் 12:30 உள்ளே வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு அலோட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்களும் யாரையும் அலோட் பண்ணல. அதனால் நீங்கள் கரெக்டாக வர்றதா இருந்தால் ஆதார் கார்டும் இது 1 o'clock முன்னாடியே வந்துடுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வந்து பர்வதமலைக்கு மேலே போக முடியும். அந்த 1100 படி முடிச்சதுக்கப்புறம் நேராக பாறை மாதிரி வரும். அது ஒரு 1000 படி மாதிரி வரும். அதுக்கப்புறம் கம்பி ஏறி நடக்குது தான். அது கடப்பாறை. அது செங்குத்தாக இருக்கும். அது மட்டும் ஒரு 1 hour ஆகும். இங்கே போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். நீங்கள் முடிச்சுட்டே டக்குன்னு இறங்கிடலாம். இறங்குறதுக்கு ஒரு 2 hours ஆகும். அவ்வளோ சீக்கிரம் போனால் நைட்டு மேலே படுக்கலாங்களா? மேலே படுக்கலாம். ஆனால் 2 பேரும் அவர் அலோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்கள் சீக்கிரம் வர்றது பெஸ்ட்டு எனக்கு தெரியும். வந்துடலாம், ஈவினிங்குள்ளே வந்துடலாம். நீங்கள் போனீங்கன்னா செஷன் வந்துடலாம். ஒரு 3:30 இறங்கிடலாம். நீங்கள் சாமி பார்த்துட்டு இறங்கினா 4 நாளில் 2 மணி நேரத்தில் வந்துடலாம். மேக்ஸிமம் 6:30 வந்துடலாம். சரி, தேங்க்ஸ். ஓகே. நான் பரமக்குடி, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட். அங்கே ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் வந்து ஒரு 8 இல்லை 9 சம்திங் இருக்குது. பிஸ்கெட்ஸு, பன்னு, அப்புறம் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் சேர்த்து எங்ககிட்ட வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் 10 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா இதை மேலே போயிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தா நம்ம கொடுத்த பணத்தை ரிட்டன் கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கரு. இது எதுக்காகனா உள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸு, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே உள்ளே போடக்கூடாதுன்றதுக்காக இதை நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இதை எங்கேயே போட்டு போனால் நமக்கு கொடுத்த 10 ரூபா ரிட்டன் வராது. அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் ரிட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் திருப்பி கொடுக்கப்படும். மறுபடியும் சொல்கிறேன், யாருமே பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி சப்போஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க ரிட்டன். இதுதான் நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி வந்த ஸ்டெப் படிங்க. இது வந்து படி பார்த்திங்கன்னா 1260 டோட்டல் படி. இதுக்கு மேலே இந்த மாதிரி பாறைங்களை ஏறி போகிற மாதிரி வரும் நமக்கு.
63 படிகளை கடந்து இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைகளால் உருவாக்குன படிகள் மாதிரி இருக்குது. இந்த படியை நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம்னா, இப்போ நம்ம எவ்வளோ கீழேருந்து ஏறி வந்தோமோ அதே அளவுக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே இறங்கினவங்க இதையும் நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கு மேலே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். என்னாச்சு? வலி வருதா? இங்கே பாதி தூரம் வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலில் பின்னாடி வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்ப்போம். தண்ணி இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே இறங்கினவங்க அத்தனை பேர் சொன்னது வந்து ஒரே தான், சுத்தமாக தண்ணி இல்லை, தண்ணி எடுத்துக்கோங்கன்ட்டு. பார்க்கலாம் இங்கே தண்ணி எங்கே இருக்குன்னு. கேன் எடுத்துகிட்டு வாடா. கீழே இறங்கும்போது ஒருத்தர் சொன்னார் தண்ணி இந்த இடத்துல இருக்கும் பிடிச்சிக்கோங்கன்ட்டு. அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு 2 பாட்டில் ஒரு பாட்டில் காலி ஆகிடுச்சு. ஃபில் பண்ணிக்கிறது நமக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா மேலே சுத்தமாக தண்ணி கிடையாது. தண்ணி நல்லாயிருக்கு. தண்ணி ஃபில் பண்ணியாச்சு, முகம்லாம் கழுவியாச்சு. இது போயிட்டு இதில் ஏறுனா மேலே போகணும். நம்ம இப்போ வரைக்கும் 50% கூட வரல. இன்னும் மலை அங்கே இருக்குது, கோயில் அங்கே இருக்குது. மேலே போகிறோம், சிவனை வழிபடும். வாங்க போ. நம்ம சேனலில் நிறைய ட்ரெக்கிங் வீடியோ, கேம்பிங் வீடியோ நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய மலை ஏறி இறங்கியிருக்கோம். ஆனால் ஒரு அட்வென்ச்சருக்கு ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட்னா இதை விட ஒரு மலையை நான் பார்த்துருக்க முடியாது. நானும் ஏறிக்கிட்டே இருக்கேன். என்னாலே முடியல, சுத்தமாக ரொம்ப டயர்டாகிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி மேலே போயிட்டுருக்கணும். இன்னும் நம்ம போகணும். இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல, பார்க்கலாம். ஆனால் ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரெக்கிங் பாயிண்ட்டை பர்வதமலை நான் சொல்லுவேன். கேட்டு அப்படியே பிடிச்சி திரும்பி பாரு. அப்படியே பாரு. உன் மூஞ்சினா தெரிய வேணாம், இடத்த மட்டும் எடுக்க. பர்வதமலையோடைய டாப் என்ட்ரன்ஸ் இதுதான் சொல்ல முடியும் நம்மளால. அது ஏன் சொல்லணும்னா, இதுக்கு
பேர் தான் கடப்பாறை வழின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி போகிறோன்றதை பாருங்கள். ஒவ்வொரு கம்பியும் பார்த்தீங்கன்னா கடப்பாறை மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு பேர் தான், இந்த கடப்பாறையை பிடிச்சி தான் நம்ம மேலே ஏற மாதிரி இருக்கும். இது ஒரு அனுபவம் தான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா நிறைய மவுண்டன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இது எனக்கு புது அனுபவம். நல்லா இருக்கு. என்னது? ஓகே. நல்ல குழந்தை பையன் மாதிரி வரும், இன்னும் பிரச்சனை வந்துட்டோம். அன்பா போகணும். ஆனால் கிட்ட கோயில் தெரிகிற அளவுக்கு நம்ம மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மேலே போனால் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கவே பிரம்மி போட்டோம் வகையில். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் ஏறணும், அடுத்தது பாறை வழியாக ஏறணும், அடுத்ததாக கடப்பாறை வழியாக ஏறணும். அது இதில் நாங்கள் ரொம்பவும் அதிகமாக